ஹலோ, நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் ஒரு லிட்டரா சின்ன மினி ஸ்டோரி சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த டாபிக் என்ன சொல்லிட்டு ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு மனுஷன் இந்தியாவிலே டிராவல் பண்ணிட்டு ஜார்டனுக்கு போறாரு. அந்த ஜார்டன்ல ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா ஒரு பிரிசன்ல மாட்டிட்டு இருக்காரு. மீண்டும் அவர் இந்தியாவோட கனெக்ட் பண்ணி வர்றதுக்கும் இல்ல இந்தியன் எம்பசியோட கனெக்ட் பண்ணி வர்றதுக்காகவும் அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஃபேமிலி கனெக்ட் பண்ணதாக யோசிக்கிறாரு. ஆனா அந்த இந்தியாவோட கோடு என்னமே தெரியாம இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஊதுபத்தி பாக்கெட்டோட ஹெல்ப் மூலமா தான் அவர் இந்தியாவோட கனெக்ட் பண்ணி திரும்பி இந்தியாவுக்கு திரும்பி வந்ததுதான் சொல்லும்போது எவ்வளவு நம்பவே முடியாத மாதிரி ஒரு கதையா இருக்குல்ல. இது உண்மையா நடந்தது இந்த போன மாசத்துல நடந்த பிப்ரவரி மாசத்துல தான் 2025 பிப்ரவரி மாசம் தான் நடந்த ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் என்ன நடந்துச்சு, இது ஃபுல் டீடைல் ஹிஸ்டரி என்ன சொல்லிட்டா இன்னைக்கு நான் வீடியோ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதையில முக்கியமா எடுத்துக்கூடியவங்க 2 கதாபாத்திரங்கள் தான். ஒருத்தர் தாமஸ் கேப்ரியல் பெராங்கிறவரு, இன்னொருத்தர் எடிசன்கிறவர். இந்த எடிசன்கிறவர் நீலம் குளம் வரவர். தாமஸ் கேப்ரியல் பெராங்கிறது எடிசனோட பிரதர் இன் லாவா இருக்கக்கூடியவர். இவங்க 2 பேருமே திருவனந்தபுரம் ஜில்லா, அதாவது கேரளாவோட திருவனந்தபுரம் தலைநகரம் இருக்குல்ல, அங்கேயும் வராங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடும்பத்துக்கு வீட்டுலாம் டாடா சொல்லிட்டு இவங்க ஜார்டனுக்கு பயணிச்சு வராங்க. அபுதாபில ஜார்டனுக்கு மாறி வராங்க. ஜார்டன்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹோட்டல்ல சில ரூம் எடுத்தாங்கிறாங்க. அவங்க இவிசாவும் கரெக்டா 3 மாசத்துக்கு இவிசா கிடைக்குது. அந்த இவிசா கிடைச்சதுக்கு பிறகு அவங்க தங்குறாங்க. தங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பிளான் சேஞ்ச் பண்ணிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி அவங்க பிளானை கேன்சல் பண்ணிட்டு இவங்க இஸ்ரேலுக்கு பயணப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. இவங்க 2 பேருக்கும் காமன் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய பிஜுங்கிறவரு ஜார்டன்ல இருக்காரு. அவர் மூலமா இஸ்ரேலுக்கு போகலாம், பயணப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இவங்க பயணிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு செக் வைக்கிறாங்க. என்னன்னா, இஸ்ரேலுக்கு பயணப்பட்டு போனா ஒரு 10 பேர் சில குரூப்பா போனதான் பயணப்பட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலைமையில இவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, தாமஸ் கேப்ரியலும் இந்த எடிசன் இவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இவங்க இல்லீகா ஜார்டன்ல இருந்து இஸ்ரேல் நுழைஞ்சுக்கலாம், அவங்க நினைச்சிட்டு அங்கவே போயிக்கலாம் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அவங்க பயணப்பட்டு போறாங்க. இது ஒவ்வொரு மல்டிபிளா அதோடைய காசு மாறி மாறி அவங்க போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருந்து ஒரு கட்டத்துல ஜார்டனோட பார்டருக்கு வராங்க. ஜார்டனோட பார்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க அவங்க கையில லொகேஷன் மேப்பும் சில வகையான உணவுப் பொருட்கள் பேக்ல வச்சுதான் கொடுக்கப்படுது அவங்க பாஸ்போர்ட்டோட. இது மாதிரி கொடுக்கும்போது ஜார்டன்ல இருந்து அவங்க தப்பிச்சு போறதுக்காக பயணப்பட்டு போயிட்டு இருக்காங்க. இல்லீகல்லாம் கடந்து போகும்போது ஜார்டன் மிலிட்டரி ட்ரூப்ஸ் ஷூட் பண்றாங்க. 2 பேருமே ஷூட் பண்றாங்க. தாமஸ் கேப்ரியலையும் ஷூட் பண்றாங்க. அதுல அடுத்து அவங்களும் எடிசனையும் ஷூட் பண்றாங்க. இவங்க 2 பேருக்கும் பார்த்தா கைடா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கன் பர்சன் இருக்காரு, அவரையும் கூட ஷூட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கன் கைடை பத்திய தகவல் எதுவுமே இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்கல. இப்ப என்னன்னா, இவங்க 2 பேர்ல ஒருத்தர் ஜெயில மாட்டிட்டு இருக்காரு. இதை எடிசன்கிறவர் தான் முழிச்சு பாக்குறாரு. இப்ப நம்ம எடிசனோட கண்ணோட்டத்துல கூடிய கதையை பார்ப்போம். எடிசன் முழிச்சு பாக்குற ஜார்டன் பிரிசன்ல இருக்காரு. அந்த பிரிசன்ல ஜெயில மாட்டிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்ண தெரியாம இருக்காரு. அதே சமயம் அவருக்கு குண்டடிப்பட்டு அவருக்கு காயப்பட்டும் இருக்காரு. அந்த காயத்துக்கான சிகிச்சைங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதோட அங்க கூட ஜெயிலையும் மாட்டிட்டு இருக்காரு. இப்ப ஜெயில இருந்து எப்பவுமே அவங்க சொந்தக்காரங்களுக்கோ இல்ல உறவினர்களுக்கோ கனெக்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்றதுக்காக அவங்க போன் நம்பருக்கு போன் பண்றதுக்கான அலவன்ஸ்ங்கிறது இருக்கு. இதே மாதிரி இவருக்கும் கிடைக்கப்படுது. ஆனா இவருக்கு இன்னொரு கொஸ்டின் மார்க் என்ன நிக்குதுன்னா, அவரோட ஒய்ஃபோட 10 எண்கள் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் தெரியுது. ஆனா இந்தியாவுக்கு போன் பண்ற ஒவ்வொரு நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோட் என்னன்னு சொல்லி தெரியல. இன்டர்நேஷனல் கோட்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவுக்கான இன்டர்நேஷனல் கோடு +91 இருக்குது. வேற நாடுகள்ல இருக்கும் போது இது மாதிரி இந்தியாவோட கோட் என்டர் பண்ணி தான் அதுக்கு அடுத்துதான் அவங்களோட 10 நம்பர் என்டர் பண்ணி நம்ம போன் பேசக்கூடிய வழக்கம்ங்கிறது இருக்கு. இந்த இந்தியாவோட கோட் என்னன்னே தெரியாத அவர் ஒய்ஃபுக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும் போன் போகாதுங்கிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு. இதனாலே ஜார்டன் பேசுறது ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துலதான் அவருக்கு ஒரு விஷயங்கள் கையில கிடைக்கப்படுது. அந்த கிடைக்கப்பெறக்கூடிய விஷயங்களை அவர் வாழ்க்கையை திரும்பி போடுங்கிறத நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் கிடைக்குது. இன்சென்ஸ் ஸ்டிக்னா ஊதுபத்தி அகர்பத்தின்னு சொல்லுவோம்ல, இந்தியால இருந்து மேடப்பாகி ஜார்டன் பிரசனுக்கு வந்துடக்கூடிய அகர்பத்தி தான் கிடைச்சிருக்கு. அந்த அகர்பத்தியில மேட் இன் இந்தியான்னு சொல்லி போட்டிருக்கவும் அங்க அட்ரஸ் பார்க்காது. அங்கதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ்க்கும் முன்னாடியே கூட அந்த +91 டிஜிட் கான்டாக்ட் நம்பர்ல தெரியவும் அவருக்கு அப்புறம் இந்தியாவோட இன்டர்நேஷனல் +91 சொல்லி புரிய வருது. அதுக்கு அடுத்து அவர் ஒய்ஃபுக்கு போன் பண்றாரு. ஒய்ஃபுக்கு போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணதுக்கு எடிசன் என்ன தெரிவிக்கிறாருன்னா, இது மாதிரி ஜார்டன் பிரசன் அவர் மாட்டிட்டு இருக்காதாவும், இது மாதிரி குண்டடிப்பட்டு கிடைக்காதாவும், இதோட சேர்த்து அவர் பிரதர் இன் லாவா தாமஸ் கேப்ரியல் பெராரா எங்க போயிருக்காரு தெரியல அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ஒய்ஃப் கிட்ட எடுத்து வைக்கிறாரு. ஒய்ஃப் இந்தியன் எம்பசி மூலம் கான்டாக்ட் பண்ணி இந்தியன் எம்பசி ஜார்டன்ல இந்தியன் எம்பசி மூலமா இவர் காப்பாத்தி மீண்டும் இந்தியாவுக்கு கூப்பிட்டு வராங்க. இந்தியாவுக்கு எடிசன் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் தெரிய வருது. தாமஸ் கேப்ரியல் பெராரான்னு சொல்லிட்டு அவர் கூட பிரதர் இறந்து போயிருக்காரு.
அதை ஷூட் பண்ணதுல அவர் ஷூட் பண்ண இடத்துல ஸ்பாட் அவுட் ஆயிருக்காருன்னு சொல்லி தெரிய வருது. அதோட இவரோட சேர்ந்து வந்து அந்த கைடு இல்லீகலா வந்து பார்டர் கிராஸ் போய் இஸ்ரேலுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ண கைடு வந்து ஒரு ஸ்ரீலங்கானா இருக்கிறதுனால வந்து அவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு மறுபடியும் டிபோர்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியக்கூடிய விஷயங்கள் தெரிவிக்க வருது. இதுக்கு அடுத்து வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தாமஸ் கேப்ரியோட உடல் வந்து ஜார்டன்ல இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஜார்டனை இந்தியா கொண்டு வர்றதுக்காக அவரோட குடும்பத்தினர் வந்து தாமஸ் கேப்ரியோக்கு ஒரு ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. ஒய்ஃப் மூலமா வந்து கொண்டு வர்றதுக்காக பல முயற்சிகள் இந்திய எம்பசி செஞ்சுட்டு இருக்காங்க. ஜார்டன்ல இருந்து எடுத்து வரதுக்கான முயற்சியும் எதுக்காக இஸ்ரேல் பார்டர் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாரணைங்கிறது போலீஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதோட நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கிறது இல்லீகல் டிபோர்டேஷன், அதாவது இல்லீகல் இமிகிரேஷன் சொல்லிட்டு மைக்ரேஷன் போறது, இன்னும் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டை மாறி போறதுங்கிறது இல்லீகல் வேலை செய்யக்கூடாதுங்கிற விஷயம் தான் நமக்கு அடுத்தடுத்து தெரிவிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இது மாதிரி இல்லீகலா வந்து ஒவ்வொருத்தர் நாடு பார்டர் கிராஸ் போகும்போது அந்த ஒரு நாட்டோட கன்சர்ன் நாடோட ஆர்மி அபிஷியல்ஸ், மிலிட்டரி அபிஷியல்ஸ் ஷூட் பண்ணா அது குற்றமா கருதப்பட மாட்டாது அப்படிங்கிறது தெரிவிக்கணும். ஏன்னா இது நேஷனல் செக்யூரிட்டியோட பேஸ் பண்ணதுனால அந்த நாட்டுக்கு ஒரு சட்டத்திட்டம் நடைமுறையில இது மாதிரி சொல்றது இல்லீகல் இல்ல சொல்லி தெரிவிக்கப்படுறதுனால இது மாதிரி இல்லீகல் மைக்ரேஷன் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயமா இருக்கு. ஏற்கனவே நம்ம அமெரிக்கால ஒரு ஜனவரி மாசம் தான் பார்த்திருக்கோம். அமெரிக்கால பல இந்தியர்கள் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸா வந்தவங்க மறுபடியும் டிபோர்ட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த செய்தியோட சேர்த்து கேரளால இருந்து போனவங்க 2 பேரும் இல்லீகலி இஸ்ரேல் நுழைய பார்த்ததுங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா தான் இருக்கு. இன்னைக்கு இந்த கதை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதோட இந்தியாவோட இன்டர்நேஷனல் கோடுங்கிறது எந்த அளவுக்கு வந்து வெளிநாடுகள்ல இருக்கும்போது நமக்கு முக்கியமா இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்துல ஒண்ணா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு விஷயத்த சந்திக்கிறேன். நாளைக்கு இந்த டீலிமிட்டேஷன் செய்யறாங்கல்ல, அதாவது இன்னைக்கு அனைத்து கட்சி பொதுக்கூட்டம்ங்கிறது சென்னையில நடந்துச்சு. தேசிய அசம்பிளியில எல்லா கட்சியிலும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சீட் குறையறதுக்கான வாய்ப்புன்னு சொல்றாங்களா, அது பத்தி என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஒரு பேசிக்கான கதையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கதை சொல்றதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாவே இது அமைஞ்சிருச்சு. அது மட்டும் ஒரு பாடமா அமைஞ்சிருக்கு. இல்லீகலா மைக்ரேஷன் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடமா அமைஞ்சிருக்கு இந்த ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம அந்த விஷயம் பார்த்துருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட சந்திக்க. தேங்க்யூ.